தெரியாமல் தொடுக்கும் வினா அல்ல, அறியாமல் தொடுக்கும் வினா அல்ல. இது பறைசாற்றும் நிலைக்காக தொடுக்கின்ற வினா. அகத்தியன் மூலமாக, சித்தன் மூலமாக பிரபஞ்சம் இச்சபை பற்றி அறிய வேண்டும், அறிந்து கொண்டு தெளிய வேண்டும், தேர்வு நிலை பெற வேண்டும் என்று தொடுக்கின்ற வினா என்பது அகத்தியனுக்குள் அறியாத நிலை அல்ல சீடனே. அறிந்தவன் வினா தொடுக்க மாட்டான், அறிந்தவன் வினா தொடுக்க மாட்டான். அறியாதோருக்கு அவன் சிரசுதனில், அவன் செவிதனில் ஏற்றுக்கொள்வதற்குரிய நிலைக்காக தொடுக்கின்ற வினா என்பது அகத்தியன் அறிந்துகின்ற விஷயம். குடும்பத்தோடு பல ஆலயங்களுக்கு அகத்தியத்தினுடைய கருணையை தேடி அலைஞ்ச காலங்கள் பல உண்டு. வாழை சித்தன் எங்கு இருக்கிறார், வாழை தேவி எங்கு இருக்கிறார் என்று வாழை நிலையை உள்ளூர உணர்த்தி எங்களை வழிநடத்தி அகத்திலிருந்து சூழ்ச்சமமாய் சபையிலிருந்து சிவமகா வாழை சித்தன் திருவடியிலிருந்து எங்களுக்கு அனுக்கிரகம் கொடுத்து அதை உணராதிருந்து உள்ளூர உணராதிருந்த நிலையிலும் அது உணரக்கூடிய நிலையும் தற்போது எங்களுக்கு நிறைந்த கருணையோடு எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். வாழை சித்தன் எங்கு இருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருக்கும் போது வாழை சித்தனை கண்முன்னே அகத்திய பெருங்கரனையும் சிவமகா வாழை சித்தனையும் கண்முன்னே அமர்ந்து எளிமையாக இயல்பாக பேசக்கூடிய பெருநிலையை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை, இதுபோல் ஒரு நிலையை பிரபஞ்சத்தில் பார்க்க முடியுமா, இருக்குமா அப்படிங்கிற நிலையையும் சிவமகா வாழை சித்தன் திருவடியிலிருந்து அவர் திருவாயிலிருந்து கேட்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை, அரும் பாக்கியத்தை இத்தனை பேருக்கு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படிங்கிற நிலையை எங்களுக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த பெருங்கரணையை உணர்ந்தது எப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் எங்களுக்கு அந்த புரிதலை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறத சீடனான அடியான நான் அதை உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் அதை விட பெரிய அரும்பெரும் பாக்கியம் என்னன்னா, தாங்களும் உணர்த்தி தங்களின் மறு வடிவமா பிரபஞ்சமா சிவமா அமர்ந்து உட்கார்ந்துருக்கூடிய சிவமகா வாழை சித்தன் இயல்பு நிலையில எளிமையா எங்களா அமர்ந்து சிறு வடிவமாக குழந்தையாகவும் தாயாகவும் சகோதரனாகவும் நண்பனாகவும் அத்தனை நிலையிலையும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்கிறது இப்பிரபஞ்சத்தில் யாருக்குமே கிடைக்காத அரும்பெரும் பாக்கியமாக அது சத்தியத்தின் வடிவமாக உணர்ந்ததா அதை பெரும் மகிழ்வோடு நான் உங்கள் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன்ப்பா. அகத்தியமே ஜெயம். அகத்தியர் திருவடி சரணம். அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக. நமோ அத்துணை வணங்குதல் நிலையையும் வாழ்த்துதல் நிலையையும் வாழ்த்துக்களையும் வணங்குதலையும் யாம் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து 33 தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் ஒன்றாக கூடி சங்கமிக்கும் அற்புத லிங்கமாக விளங்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய பிரதான சிவலிங்கத்தின் திருவடியிலே அத்துணை வாழ்த்துக்களையும் யாம் சமர்ப்பித்து அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன் சீடனே. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அருட்பெரும் கருணையே ஓற்றி, அருளானந்த நிலையே ஓற்றி, பேரானந்த நிலையே ஓற்றி, பெருமகா நிலையே ஓற்றி என நற்கருணை வடிவத்தை நல்லாசானை நற்நிலை கொடுத்து நல்வழி நடத்தி கொடுகின்ற நன்னெறி புகட்டுகின்ற அற்புதமான அத்தகைய அகத்தியம் என்கின்ற அருள்கடலை, பெருங்கடலை, பெருமகா கடலை, பெரும் பிரபஞ்சத்தின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து அற்புதம் அருகே அமர அத்தகைய சீடன் கூறியது போல் அத்தகைய அரிய பாக்கியத்தை கொடுத்த அற்புத பெரும் பாக்கியத்தை, பெருமகா நிலையை கொடுத்த அற்புதமான திருவடிகளை மீண்டும் மீண்டும் பணிவதிலே மகிழ்வுற்று மகத்துவமிக்க மகா சித்தர்களை எல்லாம் அகத்தியம் என்கின்ற அற்புதமான திருவடியிலே கண்டு ஆனந்தப்படுகிறோம். அகத்தியமே ஜகத்தியம், ஜகதியமே அகத்தியம். அத்துணை நிலைகளையும் அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அடுத்து என்ன கேட்க போறிய? மனிதர்கள் தங்களுடைய செய்த பாவங்களுக்காக ஆலயங்களாக பல ஆலயங்கள் சென்று பல வினைகளை தம் மனதில் வைத்துண்டு இறையிடம் மனதாக கோரிக்கை வைக்கும் நிலையோடு பயணித்து கொண்டிருந்தாலும் சபை சீடர்கள் தங்களிடம் திருவடியில் சரணாகதியோடு சரணடைந்து நேரில் வந்து கேட்கக்கூடிய நிலையை கூட அந்த பெருங்கருணையோடு எங்களுக்கு நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே எங்களுக்கு ஆசியோடு பல ஆண்டுகள் தவசிகள், பெருமுனிகள், சித்தர்கள், ரிஷிமார்கள், உங்களை போன்ற பெரியோர்கள்
அனைவரும் செய்து பெற முடியாத வரத்தை கூட எங்களுக்கு அருளி கொண்டிருக்கிறீர்களே பெருங்கருணையோடு. அதுவுமே எங்களால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு கருணையாக அதுவும் நீரோடி வழிந்து செல்கிறது. அதையும் சீடனாக அடியனாக உணர்கிறேன். அதற்கும் மனம் நிறைந்த நன்றி அப்பாவுக்கு. ரொம்ப நன்றி. அகத்தியமே ஆனந்தம், ஆனந்தமே அகத்தியம் என்கின்ற பிரதான கோஷத்தினை சபையினுடைய அடிநாதமாக, அடிப்படை நாதமாக வைத்திருக்கும் இச்சபையிலிருந்து ஆனந்த நிலை அடைய வைப்பதே சித்த சபையினுடைய குறிக்கோள். அதுவே கலியுகம் மாறி கலியுகத்தில் நடமிடுகின்ற மானிடர்கள் இச்சபை நோக்கி வந்து அமர்ந்து, எச்சபையில் அமர்ந்த பொழுதும் அவன் கலியுகத்தில் இருந்து மாறுபட்டு அவன் ஆனந்த நிலை அடைகின்ற நிலைகளை கற்றுக் கொடுக்கும் சபை இச்சபை என்று அகத்தியன் நாம் உணர்த்தி வரும் வினாவும் ஆதி சிவசூட்சம நூலுக்குள் இருந்தே வரும் வினா. இவ்வினா அடியேன் தொடுக்கின்றேன் என்கின்ற வினாவே சரணாகதி நிலையிலிருந்து தொடுக்கின்ற வினா. நான் கேட்கின்றேன் என்கின்ற நிலையில்லாது அடியேன் அடிபணிந்து அப்பனிடம் வினவுகின்றேன் என்கின்ற வினா இருக்கின்றதே. அவ்வினாவிற்குள் அவனுக்குள் சூட்சம விடைதனை கற்றுக் கொடுக்கும் சபை. இனி வினா என்பது அவனுக்குள் எறுகின்ற வினா அல்ல. இக்கலியுகத்திற்காக, கலியுக மாற்றத்திற்காக, இச்சபையினுடைய பறைசாற்றுதல் நிலைக்காக, ஆதி கைலாய இறைசூட்சம நூலினை ஆற்றலினை பறைசாற்றுவதற்காக எழுகின்ற வினா மட்டுமே என்று அகத்தியன் யாம் உணர்த்தி அற்புதமாய் எங்கிருந்த பொழுதும், எங்கு அமர்ந்த பொழுதும், எத்தலம் அமர்ந்த பொழுதும் இறை சித்தன் ஓரிடம் அமர்ந்திருக்க, இறை சீடன் வேறிடம் அமர்ந்திருக்க, துளி அளவு கூட, எல்முனை அளவு கூட சீற்றம் குறையாது எழுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக உனக்கு ஆசி கொடுத்து அமர்கின்ற ஒரு சீடன். அகத்தியமே ஜெயம். அகதீசாய நமக.